கைஸ், வெல்கம் டு ஜேஎஸ்டிஜி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 5. நான் கடைசியாக 4 வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் போய் இன்ட்ரெஸ்டாக போய் பாருங்கள். ஆனால் நம்ம தேர்ட் பார்ட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். போன பார்ட் ஏதாச்சும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோ. கிளிக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. சரி வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கைஸ், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டெம்பிள் கேட்கலாம். ரொம்ப நாள் ஏன் ரோப்ளாக்ஸ் போடலன்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சானா? ரொம்ப நாள் ஏன் ரோப்ளாக்ஸ் போடலன்னா அதில் வேறு என்ன கேம் விளையாடுறது தெரில கைஸ். எல்லாம் விளையாண்டேன். ஐயோ பேசிகிட்டு இருக்க கேப்பில் இருங்க கைஸ், இதை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர். டே யாரா இவன்? ஒழுங்கா குதிடா. கீழே ஏன்டா குதிக்கிற? இது இருந்தால் அது போகட்டும். போகட்டும் தானடா நான் சொன்னது பண்ணுறது நான் தான். டே இங்கே ஆரம்பத்திலே இங்கே இருக்கேடா. எல்லாம் எங்கே போயிட்டாங்க தெரியுமா கேஸ்? நான் இன்னும் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன். நம்ம ஜெயித்த மாதிரி தான். அங்கே ஸ்லோவாக விளையாடலாம், வேகமாக தோற்றுடலாம். எதுவும் கேஸ் ஒன்றா போகும். அப்போ தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு ப்ரோ பிளேயருக்கு இப்படி ஒரு நிலைமையா? கேஸ் கேஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கேஸ். கேஸ் இது ஒரு ப்ரோ பிளே. சரி இருங்க கேஸ், திரும்பி ரேங்க்டு மேட்ச் விளாட்லாம். போன தடவை என்னாச்சு அதே தான் விளாண்டோம். இந்த தடவை ஃபஸ்ட் ஒன் எலிமினேட். சரி இந்த தடவை ரேங்க்டு மேட்ச் ஜெயிச்சு காட்டுறேன் கேஸ். ஓகே, ரேங்க்டு மேட்ச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரேங்க்டு மேட்ச் வந்துட்டோம். கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். 5 பேர் வந்துட்டாங்க. இந்த தடவை ஜெயிச்சு காட்டுறோம். போனதான் நமக்கு புது மேப் இருந்தாலும் நம்ம எவ்வளோ 3 பேர், நான் கொஞ்சம் பேர் தான் எலிமினேட் ஆக வேண்டியது இதாக இருந்துச்சு கைஸ். அந்த கேம் பிளே கைஸ் இதா லேசர் வரும், பிளாக்ஸும் வருமே. ஜெயிச்ச மாதிரி தான் கைஸ். நான் 2ஆக விளாண்டுப்பேன். தெரிஞ்சிருந்தா அதுக்குள்ளாலே வருது எலிமினேட்டடா கைஸ். நாலு பேர் 5 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்களா? இந்த பக்கம் லேசர் வருது. 7 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க கைஸ். கடைசியில் எலிமினேட் ஆகிட்டேன் நானும். அதாவது லக்கில் ஜெயிச்சா எனக்கு இன்னொரு மேட்ச் விளாட்லாம். அதில் ஜெயிக்கிறேன் கைஸ். நான் யாருன்னு அதில் காட்டுறேன். ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. வுட்டு 2க்கு இன்றைக்கே போயிடலாம். போகலாம், ஜெயிச்சு காட்டுறேன் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயருன்ட்டு இந்த உலகத்துக்கு காட்டுறேன். ஜெயிக்கிறோம் கைஸ். ஓகே ஜெயிக்கிறோம். ஓகே கேம் பிளே ஸ்டார்ட். ஒரு நல்ல புது மேப், பழைய மேப் தான் தருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஜெயிச்சு காட்டுறோம். டே கீழே விழுகக்கூடாதுல. அதுக்குள்ளாலே ஒருத்தர் எலிமினேட்டடா. யாருங்க அவன்? யாருங்க ஒருத்தர் எமோட்டு போட்டுட்டு இருக்கான். கைஸ் தப்பிச்சிட்டோம். 2 லேசரில் இருந்துச்சு கைஸ். இது எந்த சைடில் வேணால் லேசர் வரும் கைஸ். எங்கே இருக்குன்னு சொன்னால் மறந்துட்டேன் கைஸ். டே கைஸ் டபுள் லேசர் வருது. 8 பேர் எலிமினேட்டடா. டே பாடி ஏதோ லக்கில் எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினச்சா கைஸ். சொன்னோன்னே எலிமினேட்டாக கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் எவ்வளோ ஜெயிச்சிட்டானா அதுதான் கைஸ். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். SSR அஸ்வின் ஜெயிச்சிருக்காங்க கைஸ். அடுத்த நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம். ஓகே கைஸ், பை கைஸ், பாய்.